அத்தியாயம் 5. அன்றைக்கு வீடே அமர்க்கலப்பட்டது. அம்மா, நீங்கள் கொடுக்குற கஷாயத்தை கொடுங்க, எதுக்கும் நான் டாக்டரை வர சொல்கிறேன் அப்படின்னு கொஞ்சம் சீரியஸான குரலில் சொன்ன மகனை வாஞ்சையோடு பார்த்த விஸ்வாவோட அம்மா, சரிப்பா வர சொல்லு, நீ சொல்கிறது போல் சிவகுமார் டாக்டர் வந்து பார்த்தாலே எல்லாம் சரியாயிடும். ஆனாலும் வெறும் நீர் பிடிப்புன்னா எப்படியும் 7 நாட்களுக்கு இருந்துட்டு போயிடும்பாங்க. அப்படி இல்லாமல் நாமளாக அதை விரட்ட நினச்சி மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கிட்டா உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி உருவாகிறது தடுக்கப்படுமா அப்படின்னாங்க. ஆமாம்மா, நீங்கள் சொல்கிறது சரிதான், ஆனால் இரவில் மூச்சு விடக்கூட சிரமப்படுறாளே, கவலையோடு சொன்னவனை குழப்பத்தோடு பார்த்தா சுஷ்மிதா. அவள் கஷ்டப்பட்டு மூச்சு விடுறது இவனுக்கு எப்படி தெரியும்? உறக்கம் இல்லாமல் அவஸ்தைப்படுறப்பெல்லாம் இவன் சீரான குரட்டை ஒளியோட தூங்கிக்கிட்டு தானே இருந்தான். இப்படி கண்ணே தெரிச்சிடும் போல வெறிக்காத, பயமாக இருக்குது. ஒரு முறை இடையில பாத்ரூம் போக எழுந்தப்போ கவனித்தேன் அப்படின்னு அவளுக்கு மட்டுமே கேட்கும்படி குனிஞ்ச முணுமுணுத்தவன் தாயை பார்த்து, சரிங்கம்மா, நான் டாக்டர் சிவகுமாருக்கு கால் பண்ணி வர சொல்கிறேன், அது வரைக்கும் இவளை ஆஃபீஸ்க்கு போகாமல் பிடிச்சி வைங்க, நான் ஆஃபீஸ் போயிட்டு வரேன் அப்படின்னு சுஷ்மிதாவை பார்த்து லேசாக கண்ணடிச்சிட்டு வெளியேறினான். அந்த குறும்பு பார்வை நிறைஞ்ச முகத்தை காலம் முழுக்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இவ மனசில் பதிஞ்சதை கண்டு அவ திடுக்கிட்டா. கடந்த 3 நாட்களாக திடீர்னு பிடிச்சிக்கிட்ட நீர்க்கோர்வையால் தொடர் தும்மலும் லேசான காய்ச்சலுமா அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருந்த மருமகளை கஷாயமும் கொடுத்து வேது பிடிக்க வச்சு கண்ணும் கருத்துமா பார்த்துக்கிட்ட மாமியாரோட சவரட்சணைகளையும் தாண்டி கொஞ்சமும் குறையாம நீண்டுகிட்டு இருந்ததை கண்டு தான் விஸ்வா டாக்டரை சந்திக்க ஆலோசனை சொல்லிட்டு போனான். 1 மணி நேரம் கழிச்சு டாக்டர் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு இவளை பரிசோதிச்சுக்கிட்டு இருந்தப்போ தும்மிக்கிட்டே விஸ்வா வீடு திரும்பினான். பயத்தோட அவனை நெருங்கிய தாயார்கிட்ட தனக்கும் நீர் பிடிச்சிருக்கிறத சொல்லி அசட்டு சிரிப்பு சிரிச்சான். சரிதான், உனக்கும் வரலன்னாதான் அதிசயம் அப்படின்னு சொன்ன தாயாரை வினோதமா பார்த்தான். அவனையும் பரிசோதனை பண்ணிய டாக்டர், உங்க 2 பேருக்கும் நிறைய இன்ஃபெக்ஷன் ஆகியிருக்கு, இதுக்கு ஆன்டிபயோட்டிக் எடுத்துக்கிறீங்களா, இல்லை ஒரு 3 நாளைக்கு நல்ல ஓய்வு எடுத்து சரி பண்ணிக்கிறீங்களா? ஏன்னா இப்போ பரவிக்கிட்டு இருக்கிற காய்ச்சல்களை எதிர்கொள்ள நம்ம உடலை நாமே தயார் பண்ணிக்கணும் அப்படின்னு குடும்ப மருத்துவராக ஆலோசனை சொன்னார். கடைசியில் தாயார் விருப்பப்படி 2 பேரும் ஓய்வு எடுத்துக்கிறதா உறுதி சொல்லிட்டு மருத்துவர் அனுப்பினாங்க. அன்னையிலேருந்து அடுத்து வந்த 3 நாட்களும் அவங்க 2 பேரும் தாய் கொடுத்ததை உண்டாங்க, குடித்தாங்க. முழு ஓய்வு எடுக்க சொன்னவங்களை மறுத்து பேசாமல் ஓய்வு எடுத்தாங்க. அதிக நேரம் மொபைலில் செலவிடாமல் கண்களுக்கும் மூளைக்கும் ஓய்வு கொடுத்து நல்லா தூங்கினாங்க. தன் தாயை விட மேலாக தன்னை கவனிச்சுக்கிட்ட மாமியாருக்கு எப்படி நன்றி சொல்கிறதுன்னு தெரியாமல் தவிச்சா. கணவனோட சில கவனிப்புகளுக்கும் மனசு நெகிழ்ந்து போனான். 3வது நாள் சுஷ்மிதாவை பார்க்க அவளோட பெற்றோர் வருகை தந்தாங்க. ஓரளவு உடல் தேறி இருந்தாலும் களைப்பா இருந்தவளை அவங்களோட அழைச்சிட்டு போக விருப்பப்பட்டு சொன்னதை கேட்டதும் அவளோட மாமியாருக்கு முகமே மாறி போனது. அதை கண்ட மகனும், இருக்கட்டும் ஆண்டி, உடல் முழுக்க குணமடைஞ்சதும் வருவா, இங்க அம்மா கிட்ட கூட அதிகம் நெருங்காம இருந்துக்கிறோம், நீங்களும் ஜாகிரதையா இருங்க, பொது இடங்களுக்கு போறத கூடுமான வரைக்கும் தவிர்த்துருங்க, ஒரு 10-15 நாட்கள் கழிச்சு நாங்க வர்றோம் அப்படின்னு முகம் மாறாம அவன் பதில் சொன்னதை கேட்ட சுஷ்மிதாவுக்கு கொஞ்சம் எரிச்சல் கூட உண்டாச்சு. அம்மா அப்பாவோட போய் இருந்துட்டு வந்தாதான் என்னன்னு தோன்றினாலும் மாமியார் முகம் மாறி போனதை கண்டு அவளுமே அந்த எண்ணத்தை மாத்திக்கிட்டாதான். ஆனாலும் தன்னை ஒரு வார்த்தை கூட கேட்காம தனக்கும் சேர்த்து அவன் மறுமொழி சொல்லி மறுத்தது இவளுக்கு பிடிக்கல. தன் முடிவை எடுக்க இவனுக்கு யார் உரிமை கொடுத்தது? அவ முகத்துல மாறுதலை கண்டு தனிமையில அதுக்கான காரணத்தை எடுத்து சொன்னப்போ அவளாலையும் அதை மறுக்க முடியல. சுஷ்மிதாவோட அம்மா அப்பா 2 பேருக்கும் சர்க்கரை குறைபாடு இருக்கு. அவங்களுக்கு இந்த தொற்று ஏற்பட்டா குணமாக மற்றவங்களை விட கொஞ்சம் அதிக நாட்கள் பிடிக்கும்ன்றதால தான் தான் மறுத்ததான் அவன் சொல்லவும் அவனை ஒத்துக்கிட்டு மனசு தெளிஞ்சா அவனோட மனைவி. நாட்கள் உருண்டோடி 6 மாதம் நிறைஞ்சுது. ஜெய்யோட அழைப்புகளை எடுக்காம தவிர்த்துட்டு இருந்தவளை அன்னைக்கு அவளோட ஆஃபீஸ்க்கே நேரில் வந்து சந்திச்சு அவன் தன்னோட காத்திருப்பை தெரிவிக்க முயன்றான். திடீர்னு தன் ஆஃபீஸில் அவனை கண்டதும் திகைச்சு போனவ அவனை தவிர்க்க முடியாமல் அமர வச்சு பேசிக்கிட்டு இருந்தா. அதை கண்டு அவளோட அப்பா தன் எதிர்ப்பை தெரிவிக்கும் பொருட்டு அவளை ஆஃபீஸ்லேருந்து சைட்டுக்கு போயிட்டு வர சொன்னார். அவளோட ஜெய்யும் கிளம்பி போனதை கண்டு எரிச்சலோட லேசாக தலையில் அடிச்சுக்கிட்டார். அவளுக்கு துணையாக தானும் கூட வர்றதா சொல்லிட்டு வந்தவனுக்கு பாதி வழியிலேயே பசி வந்தது. பசியை போக்க பாய்க்கடை மட்டன் பிரியாணி தேவையாக இருந்தது. வேறு வழி இல்லாமல் அவனோட ஹோட்டலுக்கு போனவ அவனுக்கு தேவையானதை ஆர்டர் பண்ணிட்டு சாப்பிட்றவனை பார்த்துக்கிட்டு உட்காந்துருந்தா. வழக்கம் போல் அன்னைக்கும் அவளோட தாய் இவளுக்கும் அப்பாவுக்குமா மதிய உணவை அனுப்பி இருந்தாங்க தான். ஆனால் சாப்பிட்ற அளவுக்கு பசி இல்லாததால் அப்பாவை மட்டுமே சாப்பிட சொல்லிட்டு வந்திருந்தா.
நீ சாப்பிடலையான ஒரு முறைக்காக கேட்டவங்கிட்ட பசி இல்லைன்னு பதில் சொன்னவளை, சரிதான் பசி இல்லாமல் புசிக்க கூடாதுன்னு அறிவுரை சொன்னவன் மேற்கொண்டு நேரத்தை வீணாக்க விரும்பாம தன் வேலையை தொடர்ந்தான். ஒரு நல்லியை தட்டி உறிஞ்சிக்கிட்டு இருந்தவனை கொஞ்சம் அசூயையோட பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவளோட கைபேசி அடிச்சது. விஷ்வா. ஹலோ. ஹாய். நீ சாப்பிடலையா? இல்லை. ஏன்? மணி 2 ஆகுது. பசி இல்லையா? இல்லை பசி ஆடுறவங்களை கண்டு பசியை போக்கிக்கிறவளா? கொஞ்சம் கேலி துணிக்க அவன் விசாரிச்சான். கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வு தலை தூக்க, நீங்கள் எங்கே இருக்கீங்க? குழப்பத்தோட கேட்டா. புத்திசாலி தான், நானும் நீ இருக்கிற ஹோட்டலில் தான் இருக்கேன். பரவாயில்ல, யூ கேரி ஆன், பாய் அப்படின்னு அவன் காலை கட் பண்ணதும் பரபரன்னு சுற்றுமுற்றும் பார்வையால் அலசி தேடி அவனை காணாமல் சலிச்சு போனான். இரவு 9 மணி ஆகியும் இன்னும் வீடு வந்து சேராத விஸ்வாவுக்காக வாசலுக்கும் உள்ளுக்குமா நடந்துக்கிட்டு இருந்தா சுஷ்மிதா. என்னதான் மாமியார் அவன் லேட்டாக வர்றதா கால் பண்ணி கூறியிருந்ததை சொல்லியிருந்தாலும் அவகிட்ட பரபரப்பு தொற்றிக்கிட்டதோட காரணம் அவங்கிட்ட சொல்ல அவளுக்கு இருந்த அன்னைய நிகழ்வுகள். ஆமாம், இப்பெல்லாம் 2 பேரும் வீட்டுக்கு வந்ததும் குறைஞ்சது 1 மணி நேரமாவது அவங்களோட அன்னைய பொழுதுல நடந்த நிகழ்ச்சிகளை பற்றி பேசுறது அவங்களுக்கு வழக்கமாக இருந்தது. தினந்தோறும் நடந்தேற சுவாரஸ்யங்களை அவங்கிட்ட அரங்கேற்றம் செய்யும்போது அவளுடைய மின்ற கண்களையும் பளிச்சிடுற புன்னகையையும் கண்ணார கண்டு ரசிச்சான் அவன்னா. அவன் பேசும்போது அவனோட அழகான வெண்ணிற பற்களோட பளிச்சிடலையும் ஆச்சரியமான விஷயங்களை விவரிக்கும் போது அவன் நெற்றியில கற்றை முடிகள் ஏறி இறங்குற அழகையும் பார்க்கறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமா அவ ஏங்கவே தொடங்கி இருந்தான்றத அவளே அறியாள். அவள் தன்னோட இந்த மாற்றத்தோட காரணத்தை தேடினப்போ புதுசா கிடைச்சிருக்கிற இந்த நண்பனோட நட்பு தான் காரணம்ன்ற உண்மையை கண்டுபிடிச்சா. அன்னைக்கும் அப்படித்தான். அவளோட ஆஃபீஸ்ல நடந்த ஒரு சுவையான நிகழ்ச்சியை அவங்கிட்ட பேசுறதுக்காக காத்துட்டு இருந்தா. ஆனா 10 மணி ஆகியும் அவன் வரலன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அவனோட மொபைலுக்கு கால் பண்ணினப்போ யாரோ ஒரு பெண் எடுத்து அவர் மீண்டும் அழைப்பார்னு பதில் சொல்லவே இவளுக்குள்ள பதற்றமும் தீப்பிடிச்சிக்க மாமியாரை விட்டு மாமனார்கிட்ட ஓடினான். அவரை விட்டு அவனுக்கு கால் பண்ண சொல்லவும் அவர் செஞ்சப்பவும் அதே பதில் வர துணுக்குற்றா. ஆஃபீஸ் சம்பந்தமான மீட்டிங் எதுவும் இல்லைன்னு அவர் திட்டவட்டமா சொல்லவும் இவளுக்குள்ள பல குழப்ப எண்ணங்கள். தான் ஒரு மனைவியா அவனுக்கு கொடுக்க வேண்டிய சுகங்களை கொடுக்காத காரணத்தால அவனோட செயல்பாடுகள்ல மாற்றம் ஏற்படுதோ, இல்ல தன்னோட தொடர் பேச்சுகளை எரிச்சலா உணர்றானோ? குழப்ப ரேகையோட மாடி ஏறி போற மருமகளை யோசனையோட பார்த்த மாமனார் ராத்திரி 11 மணி அளவுல வீடு திரும்பின மகன்கிட்ட அதை பத்தி எச்சரிக்கை செஞ்சு அவனோட தாமதத்துக்கான காரணத்தை அறிஞ்சு கொஞ்சம் கண்டிக்கவும் செஞ்சார். இவ்வளவு லேட்டானதை அவனோட மனைவியால தாங்க முடியலையாம். அவனுக்குள்ள எரிச்சல் குமிழிட்டது. ஆமா, பெரிய மனைவி. எந்த விதத்துலயும் அவ அப்படி மனைவியா நடந்துக்காதப்போ அவன் மட்டும் ஆகச்சிறந்த கணவனா நடந்துக்கணும்ன்றதுல என்ன நியாயம் இருக்கு? கடந்த 6 மாதத்துல இதுதான் முதல் முறை அவன் இப்படி போயிட்டு வர்றது. ரொம்ப நாட்களுக்கு அப்புறம் இன்னைக்கு தான் மனமகிழ்ச்சியோட இருந்தான். திருமணத்துக்கு முன்னாடி தனக்குன்னு வர மனைவி கிட்ட தான் எப்படியெல்லாம் நடந்துக்கணும், தன்னை கரம் பிடிக்கிற மனைவியை எப்படியெல்லாம் சந்தோஷப்படுத்தணும், அவ தன்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னெல்லாம் அவன் கண்ட கனவுகளை தட்டி கவிழ்த்து திருமணத்துக்கு முன்னாடியே தான் அவளை பார்த்த நொடியே அவ அழகுல மயங்கி இருந்தாலும் அவளுக்கு விருப்பம் இல்லைன்றதை அறிஞ்சு திருமணத்தை நிறுத்த முயற்சி செஞ்சதும் அதை தவிடுபொடியாக்குற விதத்துல தன்னை நேர்ல வந்து சந்திச்சு பேசின வருங்கால மாமனாரோட கோரிக்கையாலையும் திருமணம் நடந்ததும் அவளுக்கு விருப்பமான விவாகரத்துக்கும் எசைஞ்சிருந்தாலும் இந்த நாள் வரைக்கும் தன்னோட பெற்றோருக்கு எல்லாத்தையும் மறைச்சதும் இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் அவளுக்கு ஒரு நிஜ கணவனாவும் நடந்துக்கணும்னு எதிர்பார்க்கிறாளே, இதெல்லாம் அறிஞ்சுதான் செய்யறாளா? இல்ல தன்னை ஒரு முட்டாளா நினைச்சுக்கிட்டு இருக்காளா? யோசனையோடைய மாடிப்படிகள்ல மெதுவா ஏறி போனான். அப்பா கிட்ட பணிஞ்சவன் தன் அறைக்குள்ள நுழைஞ்சான். படுக்கையில ஒரு ஓரமா அமர்ந்து இரவு விளக்க போட்டுக்கிட்டு ஒரு புத்தகத்தை கையில பிடிச்சிருந்தவ துள்ளி எழுந்து அவனை நெருங்கினான். இதோ அவனோட கார் வந்து நிக்கிற ஒலி கேக்குது. இதோ உள்ள வருமான ஒவ்வொரு நொடியும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தவ கதவு திறக்கப்பட்டு அவன் உள்ள நுழைஞ்சதும் தன்னை மறந்து எழுந்து அவனை நோக்கி ஓடினான். அவனோட பார்வையில பேதத்தை கூட உணராதவ பரபரப்போட அவனை நெருங்கி வரவேற்கிற மாதிரி அவனோட கருத்தை பற்றி, என்ன ஆச்சு? ஏன் இவ்வளவு லேட்டு? ஏதாவது பிரச்சனையா? கால் கூட அட்டன் பண்ண முடியாத அளவுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு படபடப்போட கேட்டவளை வெறிச்சு பார்த்தவன் மெல்ல பார்வைய அவளோட தன்னில் இணைஞ்சிருந்த கரத்துக்கு ஓட்டினான். தன்னை மறந்து தன்னோட கரம் அவனோட கையை பற்றி இருக்கிறத உணர்ந்தவ அவனோட பார்வையில எதை கண்டாலோ
வேறுபாட்டை உணர்ந்து மெல்ல தன் கரத்தை நீக்கினான். ஒரு முறை ஷாப்பிங் மாலில் 3 வயசு குழந்தை ஒன்று அவன் மேலே இடிச்சிட்டதை உணர்ந்து சாரி சாரி அப்படின்னு ஓடி மறைஞ்சப்போ கொத்து ரோஜாக்கள் வந்து மோதிட்டு ஓடினாப்புல உணர்ந்தானே, அது போல உணர்வு தான் இப்போவும். அதே ஸ்பரிசத்தை உணர்ந்தான். உடம்பெல்லாம் கசகசன்னு இருக்கு, குளிச்சுட்டு வர்ற. நீயே இன்னும் தூங்காம இருக்கிற? போய் தூங்கு, காலையில் ஆஃபீஸ் போகணும்ல. குட் நைட் அப்படின்னு தெளிவா முணுமுணுத்தபடி குளியலறை நோக்கி போய்கிட்டே பேசினவன் அவ அங்கேயே நிற்கிறத பொருட்படுத்தாம குளியலறைக்குள்ள நுழைஞ்சு பட்டுன்னு கதவை அரைஞ்சு சாத்தினான். விக்கிச்சு போய் நின்னா சுஷ்மிதா. என்ன ஒரு உதாசீனம், திடீர்னு ஏன் இப்படி நடந்துக்கிறான்? காலையில ஆஃபீஸ் புறப்படும் போது கூட அழகா சிரிச்சு விடை கொடுத்து தானே பிரிஞ்சு போனான். நேத்து வரைக்கும் சரியான நேரத்துக்கு வீட்டுக்கு வந்தவன், வந்ததும் தன்கிட்ட வளவளத்தவன் இன்னைக்கு விலகி போறதோட காரணம் தான் என்ன? தன் மேல கோபமா இருக்கிறானா? ஏன், நான் என்ன தவறு செஞ்சேன்? காரை நிறுத்திட்டு மேலே ஏறி வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் பிடிச்சுதே. ஒருவேளை தான் எழுப்பி விட்டிருந்த மாமனார் ஏதாவது அவங்கிட்ட பேசி இருப்பாரோ, இல்ல திட்டி இருப்பாரோ, அதனாலதான் தன் மேல கோபப்படுறானோ? ஆனா லேட்டா, அதுவும் ஏறக்குறைய 5-6 மணி நேரம் லேட்டா வர்றவன, அவன் மனைவியான தன்கிட்ட கூட சரியான காரணத்தை தெரிவிக்காம வர்றவன மனைவி கேட்க கூடாதுன்றானா? எல்லா மனைவிகளுமே கேட்பாங்க தானே. ஒரு மனசு அவளை நியாயப்படுத்தினப்போ, ஆமா நீ மனைவியா அவனுக்கு என்னத்த செஞ்ச, எந்த விதத்துல அப்படி நடந்துக்கிட்டேன்னு இன்னொரு மனசு குத்துனது. ஒருவேளை நான் மனைவியா அவனுக்கு சுகத்தை கொடுக்கலன்றதுனாலயா? இல்ல, அவன் அப்படிப்பட்டவன் இல்ல. மனசு இடிச்சுது. தான் ஏன் இவ்வளவு ஓவர் ரியாக்ட் செய்யறோம்? ஏதோ இன்னைய நிகழ்வை பகிர்ந்துக்கிறதுக்கு ஆள் இல்லாததுனாலா, இல்ல அவன் வேற ஒருத்தைய தேடி போயிருப்பான்ற பொறாமையாலையா? வேறொருத்தின்னா அவன் தன்னை தேடணும்னு அவளோட மனசு ஏங்குதா? சி, அசிங்க எண்ணங்கள். ஏன், அதனால என்ன? என் மனசு என்ன மட்டும்தானே அறியும். இல்ல, இது ஏதோ ஒரு புது உணர்வு, அதை கண்டிப்பா தீர யோசிக்கணும். படுக்கை மேல சம்மணம் போட்டு உட்கார்ந்தா, கண்களை மூடி மனசை திறந்தா. ஏனோ அவன் தன்னை உதாசீனப்படுத்திட்டு போனதை அவளால ஒதுக்கி தள்ள முடியல. ஏன், யாரோ ஒருத்தைய தேடி போனானேன்னு என் மனசை பொறாமைப்படுறது ஏன்? அவனோட ஒதுக்கத்தை தாங்கிக்காத தன் இதயம் தன்னையே குத்தி கிழிக்குதே ஏன்? அவன் யாரோ ஒருவனா இருந்தா அவனை தேடி அலைஞ்ச தன் மனசு அவனை காணாம இரவு உணவை தவிர்த்து இதோ இப்ப தூங்கவும் தோணாம கொட்ட கொட்ட வெடிச்சுக்கிட்டு வேதனைப்படுறது ஏன்? எத்தனை ஏன்ற கேள்விகள் கேட்ட முதல் மனசு அடக்கிய 2ஆம் மனசு சொல்றது என்ன? அடியே கள்ளி, நீ உன் கணவன் கிட்ட காதல்ல விழுந்துட்டன்றது உனக்கு புரியலையான்னுது. திடுக்கிட்டு கண்களை திறந்து இதயத்தை அதட்டி மூட முயன்றா. ஆனா அந்த கள்ளமறியா உள்ளமோ தன் மேல சிங்காசனமிட்டு அமர்ந்திருந்தவனோட கம்பீர தோற்றத்தை தொலைக்க விருப்பமில்லாம அவளை அதட்டுறது. உன் இதயமான நான் சொல்றேன், நீ இதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஆனா தான் ஏற்கனவே காதல்ல விழுந்தவளாச்சே, ஜெய்யோட உண்டான காதல். உன்னோட மூளைய கொண்டு யோசிச்சுப்பார். என்னைக்காவது நீயா அவனை நாடி போனதுண்டா? இல்ல அவனை ஒரு நாள் பார்க்காம நிலை கொள்ளாம தவிச்சது உண்டா? அவன் பக்கத்துல நெருங்குறதுக்கு முன்னாடியே உன்னோட மனசு ஓடி போய் அவனை கால்ல இருந்து தலை வரைக்கும் தன் மனசுல நிறுத்தி பதிச்சுக்கிட்டது தான் உண்டா? அவனோட பிரத்யேக மனம்தான் உனக்குள்ள ஊடுருவி போய் மந்த மாறுதத்தை உண்டு பண்ணினது தான் உண்டா? இனக்கவர்ச்சி படுற அளவுக்கு இவ ஒன்றும் 10 பருவங்கள்ல இல்லையே. அப்புறம் ஏன் தன்னையே ஏமாத்திக்கிட்டு தன்னை காதலிக்கிறதாவும் தான் அவனை ஏத்துக்கலன்னா வாழ்க்கையே சூன்யமாயிடும் போல அவனையும் ஏமாத்தணும். தான் ஏமாறுற அளவுக்கு அவன்கிட்ட நெருங்கவோ நேசம் கொள்ளவோ இல்லைன்றது இப்ப பட்டவர்த்தனமா தெரிஞ்சுது. ஆனா அந்த ஜெய், அவனும்தான் வாழ்க்கையை சூன்யமாக்கிக்கிட்டாப்ல தெரியலையே. அவனுக்கு தேவை வயிறு புடைக்க உணவு. ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்திலேருந்து வந்ததால நல்ல உணவே பெரும் பெருன்னு வருந்தியவனை கண்டு முதல்ல உருவானது பரிதாபமே. என்னாலும் போக போக அவனோட நடைமுறையில மாற்றம் வந்து இவ இல்லாட்டா அவனுக்கு வாழ்க்கையே இல்லைன்னவனோட வாழ்க்கையே நல்ல வயிறு நிறைஞ்ச உணவுதான்றது இப்போ உரைச்சுது அவளுக்கு. காதல்ன்றது கைமாறு கருதாத அன்புன்ற கூற்று லேட்டு தான்னாலும் லேட்டஸ்டா இவளுக்குள்ள தோன்றுனது. காதல் வந்ததும் அந்த உணர்வு தர்ற சுகத்துக்கு ஈடு எதுவுமே இல்லை. அந்த அன்பு பரிசுத்தமானது. பரிசுத்தம்ன்றது கள்ளத்தனம் இல்லாதது. கள்ளத்தனம்ன்றது ஒருத்தரை காதலிக்க தொடங்கினதும் தன்னோட உள்ளத்துல அவரை நிறுத்தி வச்சு ஆராதனை செய்து அவருக்கே தெரியாம கடந்த 2 வருஷங்கள்ல இந்த உணர்வுகள்ல எது ஒன்றும் இது மட்டும் அறிஞ்சிடாத தன்னோட உள்ளம் இப்போ உணர்த்தினது தன் மனசுல வந்து அமர்ந்திருந்த
விஸ்வாவை தான் மனப்பூர்வமா நேசிக்கிறது. அதை உணர்ந்த நொடியில தன் உடல்ல ஊடுருவின சிலிர்ப்பால அவனோட ஆதிக்கத்தை உணர்ந்தா. தன் காதல் கொண்ட மனச உலகறிய வாய் திறந்து கத்தி அறிவிக்க துடிச்ச தன்னோட மனச அடக்க பாடுபட்டா. கண்கள் தன் பாட்டுக்கு ஆனந்த கண்ணீரை கரகரன்னு பொழிஞ்சுக்கிட்டு இருந்தது. அந்த கணமே தன்னோட மனம் நிறைஞ்ச காதலனோட திருவுருவத்தை காண விழைஞ்சுது அவளோட மனசு. கண்களை இறுக மூடி அகக்கண்களால அவளோட மன சிம்மாசனத்துல வீற்றிருந்தவனை காண துடிச்சா. கருங்குழல் தொடங்கி ராஜகம்பீரத்தோட நிமிர்ந்து நின்ன அவனோட பொற்பாதங்கள் வரைக்கும் அச்சரம் பிசகாம கொஞ்சமும் குறைவில்லாம எதிரில் நின்று சிரிச்சவனை கண்டதும் இவன் இவன் என்னவன், எனக்காகவே, என்னை காக்கவே, என் வாழ்க்கையை பகிர்ந்துக்கவே, என் இன்ப துன்பங்களில் பங்கெடுக்கவே, எனக்கு பிறக்க போற பிள்ளைகளுக்கான மூலத்தை வழங்கவே, என்னோட இறுதி காலத்துல என் கரம் பிடிச்சு ஆதூரமா நடத்திட்டு போகவே படைக்கப்பட்டவன் அப்படின்னு அவளோட முழு வாழ்க்கை படமும் கண் முன்ன தோன்றிட உலக பிரகாரமான எல்லாத்தையும் மறந்து தவ நிலையில அமர்ந்திருந்தா. பதின்பருவ சமயங்கள்ல உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த தியானங்கள்ல ஈடுபடுத்தி தன்னையே கட்டுப்படுத்துறதா ஏமாற்றிக்கிட்ட மாணவன் மாதிரி இப்போவும் தன்னை கட்டுப்படுத்திக்கிறதா நினைச்சு இருமாந்திருந்தானே, அந்தோ பரிதாபம். அவ தன் கரத்தை பற்றி விடுதலை செஞ்ச அந்த நொடி எல்லா கட்டுகளையும் தகர்த்தெறிஞ்சு அவளோட கரத்தை பற்றி அவளை தனக்குள்ள இறுக்கிக்க கட்டுக்கடங்கா ஆசை உண்டாச்சே, அதோட காரணம்தான் என்ன அவனுக்கு தெரியும். கடந்த சில நாட்களா அவனுக்குள்ள இந்த மாற்றம் நிகழ்ந்துகிட்டு இருந்தது. பெண் பார்க்க போன போது அவளை கண்டதும் உண்டானது ஆசை, அவ அழகு மேல கொண்ட மோகம். அதுக்கப்புறம் அவளை விருப்பம் இல்லாம பார்க்க முடியாம விட்டிருந்தான். அவளும் அப்படியே விட்டிருந்தா ஒருவேளை எண்ணம் அப்படியே இருந்திருக்கலாம். ஆனா அவனோட நிறைய பேசினாலே, தன்னை வெறுக்காதது போல தன் பெற்றோரையும் ஒதுக்கலையே. என் நண்பர்களா அவளுக்கும் பிடிச்சு போனதே, ரொம்ப இயல்பா என் எல்லா உரையாடலையும் இணைஞ்சாலே. எனக்கு அவளை பிடிச்சு போக அவளே காரணமானாளே. ஆமா, அவனுக்கு தெள்ள தெளிவா தெரிஞ்சு போயிடுச்சு, அவன் அவளை காதலிக்கிறான். இதை உணரும் போது அவனுக்கே அவன் மேல கொஞ்சம் கோபம் கூட உண்டானது. அது எப்படி? வேறொருத்தனை காதலிக்கிறதா சொல்றவளை இந்த உலகத்துல வேற பெண்ணே இல்லைன்ற மாதிரி இவனும் காதலிக்கிறதா நினைக்கிறது. இது அவனுக்கு அவமானமா கூட தோன்றினது. தன்னை மீறி எங்க தன் பார்வை அவளுக்கு தன்னை உணர்த்திடுமோன்னு கூட பயந்தான். அவ எங்கேயோ பார்க்கும்போது அவளை பார்த்து ரசிப்பான், அவ தன்னை பார்க்கும்போது தன் பார்வையை திருப்பிக்கிட்டான். திருமணத்துக்கு முன்னெல்லாம் மாதம் ஒரு முறை கூடுற நண்பர் பட்டாலும் இவன் திருமணத்துக்கு அப்புறம் இன்னைக்கு தான் கூடினாங்க. அதுலேயும் வழக்கமா பியர் மட்டும் ஒரு கம்பெனிக்காக எடுத்துக்கிறவன் பக்கத்துல படுக்கும்போது நெருடுமேன அதையும் தவிர்த்திருந்தான். இவங்க போற அந்த குறிப்பிட்ட பார்ட்டி ஹாலுக்குள்ள நுழையறதுக்குள்ள எல்லாரோட கைபேசியும் ரிசப்ஷனிஸ்டால வாங்கி வச்சுக்கப்படும். அவங்க அங்கே இருக்கிற வரைக்கும் வர்ற எல்லா கால்களும் எடுக்கப்படாது. மீறி தொடர்ந்து வந்தால் அவளே எடுத்து பதில் சொல்லி வச்சிடுவா. அந்த நேரத்து பெண் குரலை கேட்டு தான் சுஷ்மிதா குழம்பி போனது. ரொம்ப நாட்களுக்கு அப்புறம் நண்பர்களோட கலகலத்துக்கிட்டு இருந்தவன் வந்த கால்களை கவனிக்க விட்டுட்டான். நண்பர்களோட விரசமான கேலிகளுக்கு ஈடு கொடுக்க முடியாமல் தவிர்க்கும் போதும் அவளை தவறாக எதுவும் நினைக்கவே இல்லை. ஆனால் இவ என்னவோ சாயந்தரமானதும் கணவனுக்காக வழி மேலே விழி வச்சு காத்திருக்கிற அருமை மனைவி மாதிரிலையா கேட்டுக்கிட்டு இருக்கிறா.